தானே வருது. எலெக்ஷன் திருவிழாவில் உங்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணால் தான் நம்ம வந்து நல்லபடியாக எலெக்ஷன் முடிக்க முடியும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து அவங்க வேட்பாளர்கள் வந்து ஏஜென்ட் வந்து நியமனம் பண்ணுறது எல்லாமே இது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எலக்ட்ரானிக் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு கூட கொடுத்து சேர்த்துக்கலாம். அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு 10 நாள் முன்னாடி அதுக்கப்புறம் புதுசாக சேர்க்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லேயும் பண்ணலாம், நேரடியாக பண்ணலாம். கேட்டுட்டீங்களா? 10 நாள்னா உங்களுக்கு வந்து அப்படி சொன்னாங்க. இல்லை அதுக்கப்புறம் சேர்றது வந்து அதுக்கப்புறம் ஜாயின் ஆகும். சப்போஸ் அது இல்லை அவங்க கொடுத்தாங்க புதுசாக கொடுங்க சார். இருக்கும் சார், இல்லாமல் இருக்காது சார். 3 நாளில் 18 பூர்த்தி ஆகும். 3 நாளில் 18 பூர்த்தி ஆகும். 2024 வயசு முடிஞ்சிருந்தா அவங்க கல்யாணம். அது முன்னாடி உள்ளது. இப்போ நம்ம அந்த இது 27ஆம் தேதி வரைக்கும் 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லையும் பண்ணலாம், நேரடியாகவும் பண்ணலாம் அப்படின்னு சார். இப்போ நம்ம எதுனா பண்ணுவோம் சார். சார் எது நாமினேஷன் தேவையான வேலை நடந்துட்டு என்ன பண்ணிக்கலாம். உங்கள் கட்சியில் யார் போட்டிடுவான்னு நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். நாமினேஷன் சம்பந்தமான உங்கள் டவுட்டு சந்தேகம் கேட்குது. முன்னாலே வந்து நாமினேஷன் சம்பந்தமான கேட்டுக்கிறது. சரிங்களா? நம்ம 80 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள் வீட்டில் போய் ஓட்டு போடலாம். 80 வயசுக்கு மேலே மாற்றுத்திறனாளி இவங்களுக்குலாம் வந்து வீட்டில் போய் நம்ம ஓட்டு கொடுக்குறோம். அந்த பழைய மாதிரி போஸ்டர் ஓட்டு கொடுக்குறோம். வீட்டில் போய் நம்ம வந்து எப்படி எலெக்ஷன் பூத்தில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி வீட்டில் நம்ம பூத்தாக ரெடி பண்ணி நம்ம ஓட்டு போட வைப்போம். இது வந்து அடுத்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ ஃபார்ம் கொடுக்க போனால் பிஎல்ஓ யாரெல்லாம் 80 வயசு மேலே இருக்காங்களோ மாற்றுத்திறனாளி இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வீட்டில் வந்து ஃபார்ம் 12 கொடுப்பாங்க. டோர் வந்து கொடுத்து உங்கள் ஓட்டு போட விருப்பம் இருந்தால் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இல்லை எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாளில் எனக்கு இதில் ஃபில்அப் பண்ணி கொடுக்க தேவையில்லை. அவங்க ஆனால் கொடுத்துடணும். எங்களுக்கு பூத்தில் போட தான் விருப்பம் இல்லை அப்படின்னு கொடுத்துடணும். ஏன்னா இப்போ அது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அது நீங்கள் வந்து கொள்கைகளை சொல்லி நீங்கள் ஒரு ஒன்று வச்சு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கோம். அப்படிங்கிறத தான் நீங்கள் மீட்டிங் போடணும். 2வது இஷ்டம் ஏன்னா இப்போ நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. அப்புறம் நமக்கு நாள் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் கடைசி வந்து கொடுத்துட்டு சார் சேரதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக நீங்கள் முன்னாடி எப்பவுமே நீங்கள் எங்களை வரணும். நாங்கள் உங்களை வரத்தை விட நீங்கள் எங்களை வரணும். அப்புறம் தான் நாங்கள் ஸ்பீடாக வர முடியும். நாங்கள் உங்களே பூத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். அந்த அதிகாரிலாம் வெளியூர் தான் வர்றாங்க. சப்போர்ட் பண்ணி சார் அது நீங்கள் வேட்பாளர் என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அப்போ வந்து நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் இருப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டு எட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சார் அதுமாதிரி தான் வரும். அதுதான் வரும். அது வந்தால் தானே அப்போ நாங்கள் புது எட்டுக்கு எதிர்க்க முடியும். ஆமாம், அது யார் போடுறோம் என்ன மாதிரி நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். வந்தோடனே ஃபில்அப் பண்ணி மாதிரி வச்சுக்கணும். சரி, சாதாரணமாக ஒரு பூத்துக்கு எத்தனை பேர் சார் உள்ள இந்த மாதிரி எத்தனை பேர் கொடுக்கலாம் ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டணி கட்சி ஒரு கட்சிக்கு வராது சார். ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் கட்சிக்கு நம்ம வராது. அந்த கூட்டணிங்கிறது வந்து நம்மளுடைய வேட்பாளர் வந்து ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஆள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஒரு ஆள். ஒரு ஏரியாவில் வந்து ஓட்டு போடுறதுக்கு தடுக்கிறாங்க அந்த மாதிரி தகவல் எல்லாம் இருந்ததுன்னா எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடணும். அதுக்காக தான் சார் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். அது மாதிரியான ஏன்னா நாங்கள் இப்போ சட்டமன்ற அளவு நாங்கள் ஒன்று உட்காந்துருக்கோம். அதுக்கான செல் நம்பர் அடங்கிய பேரோட விவரப்பட்டியல் இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனை உண்டோ அந்த சொல்லுவோம், உங்கள்கிட்டையும் சொல்லுவோம். அது தேவை இல்லை அந்த நம்பருக்கு கூப்பிட்டு சொன்னாலே பதிஞ்சுக்குவாங்க. இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சொல்கிறேன். 1950 இருக்கு. நம்ம தாலுகா ஆஃபீஸினுடைய கண்ட்ரோல் ரூமாக மாற்றினாங்க. எப்போ ஃபோன் இருக்குல்ல 220 240 04362. அடுத்தது ஒடிக்கம்பங்கள் ஆட்டுறதுல கொஞ்சம்
0436226024 இது வந்து நம்ம கண்ட்ரோல் ரூம் வந்து 24 ஹவர்ஸ் இயங்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் போய் சொல்லி இல்லை உங்கள் கட்சியில் சார்பாக போய் சொல்லி இந்த மாதிரி ஓட்டு போடுறதுனால தான் உங்களால் தான் நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க, வேட்பாளர் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். நாங்கள் வந்து எங்கள் அரசு எந்திரம் மூலமாகவும் பண்ணுவோம். நீங்களும் உங்கள் பங்களிப்பாக நீங்கள் கூட ஓட்டு போடாதவங்கள ஓட்டு போட வைக்கணும். இல்லை அது வந்து நீங்கள் பண்ண வேண்டியது சார். என்னுடைய நான் வந்து அதிகமாக ரிஸ்க் எடுத்து இல்லை சில பேர் போட வச்சிருவேன். சில பேர் ஓட்டே இல்லை அது மாதிரி எல்லாம் முன்னாடி இருந்தது உண்டு. ஆனால் இப்போ எஸ்ஏஆருக்கு பிறகு நம்மளுக்கு பர்சன்டேஜ் ரைஸ் தான். 12% நம்ம எக்ஸிட் பண்ணுறாங்க. ஆமாம். ஓட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு நிலைமைக்கு 321 ஓட்டு இருக்கு. ரோலில் வந்தது இந்த சப்ளிமெண்ட்ரி முதல் போட வரும். 256 377 ஓட்டு வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ரோல் 227 256 377 வயசாக ஒரு 26,000 ஓட்டு 26,000 ஓட்டு எல்லாம் டெத்து எல்லாமே அது இல்லை சார். அது ஏற்கனவே பண்ணாமையே அப்படியே விட்டுருச்சு. இப்போ இந்த எஸ்ஏஆரில் ஃபுல்லாக டெலிட் ஆயிடுச்சு. இந்த திருவிழா சொன்ன அந்த இஷ்யூ இல்லை சார். எல்லாமே நம்ம பொலிட்டிக்கல் ஏஜென்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சு தான் பண்ணோம். ஒவ்வொரு சின்னதுனாலும் கேட்போம். இந்த மாதிரி கூப்பிட்டு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். நம்ம சுயமாட்டமாக எதுவுமே பண்ண மாட்டோம். இவங்களுக்கு எது ஒரு நாளைக்கு கேட்காம நான் பண்ண மாட்டோம். அதனால இங்கே நல்ல சப்போர்ட் இருக்குது. பொலிட்டிக்கல் நல்ல சப்போர்ட் இருக்குது. இதுவரை தெரியாத ஒரு சின்ன அசம்பவம் கூட பொலிட்டிக்கல் ஏஜென்ட் சொன்னதுல பொலிட்டிக்கல் பார்ட்டி ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு தெருவில். அவர் வந்து பதவியிலே இல்லை, எந்த இதுலையும் இல்லை, பொதுமக்கள் தான். ஆனால் அவரோட வீட்டில் வந்து ஒரு தாமரை சின்னமோ இல்லை ஒரு ரெட்டலையோ வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னா அது அவரோட அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும், எழுதி வாங்கிக்கணும். இப்போ எழுதுறது சார், எழுதுகிற சுவர் விளம்பரங்கள் மற்றது ஏற்கனவே ஒட்டுநர்கள்லாம் அகற்றப்படாமல் இருக்கேன். அது சொல்லுங்கள். நீங்கள் நம்ம ஏற்பா இது வரைக்கும் எங்களுக்கு வந்து டைம் கம்பங்கள் பஞ்சாயத்துக்குள்ளான இந்த கொடி அண்ணன் ஊகத்தில் சொல்லக்கூடாது. இனிமேல் எங்கே கொடி இருக்குன்னா எல்லாம் உங்களுக்கு என்ன ரூல் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஏற்கனவே என்ன ஆச்சுனாக்க இந்த ஹைவேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் உள்ள கொடி கம்பத்தில் எல்லா பகுதியும் கிராமப்புறம் வந்து கூட போய் எடுத்தாங்க. ஆனால் கூட தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. தேசிய நெடுஞ்சாலை அது என்ஹெச் கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதனால அதில் ஆர்டரே போடல. வந்து என்ன சார் எந்த கட்சியாவது இதில் கரெக்டாக வரலீங்கன்னா போய் கட்டுங்கோ. அவங்க ஆன்லைனில் பண்ணோம். அதோட மேனுவல் ஆதாரப்பூர்வமாக அதில் நிரூபிச்சு அப்படின்றாக்க யார் மீதான நடவடிக்கை எதனை அளவில் எடுப்பீங்க, எத்தனை நாள் இவங்க பண்ண மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட நபர்கள் வழக்கு நீங்கள் சொன்ன தகவல் கரெக்டாக இருந்தால் வழக்கு பதிவு வரும். அதுக்கப்புறம் கோர்ட் நடவடிக்கை உட்படுது. இது நம்ம வந்து இந்த தண்டனை இப்படின்னு சொல்ல முடியாது. எது உறுதிப்படுத்தி நம்மளால சொல்ல முடியாது. கோர்ட்டு கொடுக்குற தீர்மானத்தை கொடுத்து வழக்கு தேர்தல் முடிவு பதிவு செய்யப்படுமா இல்லை அது நாங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க சார். ஒரு வேடி செய்வோம். நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம், பொருளை சீஸ் பண்ணுறோம். இந்த சம்மந்தப்பட்டு நீங்கள் சொன்ன புகார் உண்மை, சம்மந்தப்பட்ட நபர் மீது வழக்கு இருக்கும். அது கோர்ட்டு தான் முடிக்கும். உடனே தேரடி அந்த ஒரு கணக்கு இல்லை சார். என்னென்னா சார்